நம்ம சிவப்பித்தன் சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். சிற்றம்பலம். திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, சிவபக்தனாக இருப்பதோ சிவனடியாராக மாறுவதோ சாதாரண மனிதர்களால் முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கடினம்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க 1008 விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாத்துக்கும் துணிந்தவர்கள் மட்டுமே சிவனடியாராக ஆக முடியும். எல்லாத்துக்குமே துணிந்தவர்னா ஏன் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, சாதாரணமாக ஏன் அப்படின்னு தெரியல, நீங்கள் எந்த தெய்வத்தின் மீது வேணாலும் பக்தி செலுத்தி விடலாம். அதை குறை கூறுவதற்கோ அதில் தவறு கண்டுபிடிப்பதற்கோ யாருமே பெரும்பாலும் வரமாட்டார்கள். ஆனால் சிவபக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம இறங்குறோம் அப்படின்னா அதை பற்றி தெரியாதவர்கள் கூட நிறைய பேச ஆரம்பித்து விடுவார்கள். சிவனை வழிபடுறியா, சிவபெருமான வழிபடுறியா, லிங்க வழிபாடு பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள். அவர்கள் ஏதோ கற்றுணர்ந்தது போல, அனுபவத்தின் வாயிலாக உணர்ந்தது போல, அந்த வழிபாடெல்லாம் செய்யக்கூடாது, அப்படி செய்தால் குடும்பம் இப்படி ஆகிடும், இவ்வளோ கஷ்டம் வரும், அதை பட்டு அனுபவித்தவங்கள்லாம் நிறைய எங்கே உதாரணம் சொல்லுங்கள் என்றால் சொல்ல முடியாது அவர்களால். இப்படிப்பட்ட விஷயங்களை சாதாரண மனிதன் தன் காதுகளில் கேட்கின்றான் என்றால் உடனே வருவது பக்தி அல்ல, பயம்தான். அப்போ பயத்தின் மூலமாக சிவபெருமானை வழிபட முடியுமா? கட்டாயமாக முடியாது. எந்த இறைவனையும் பயத்தின் காரணமாக வழிபட்டால் அது பக்தியாக இருக்காது, அதற்கான பலனும் கிடைக்காது. சிவபெருமானை வழிபடுபவர்கள் யார் என்றால் பலனை எதிர்பார்க்காதவர்கள் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப உறுதியாக சொல்லிட முடியும். எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் இறைவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக வழிபடுபவர்கள் தான் சிவனடியார்களாக இருப்பார்கள். மேற் சொன்ன மாதிரி தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ எதற்காக சிவனை வழிபடுகிறாய், அவ்வளவு கஷ்டம் வரும், இப்படி கஷ்டம் வரும், இந்த மாதிரியான பல விஷயங்களை காதுகளில் கேட்டாலும் அதில் பயம் வராமல், நான் யாரை வழிபடுகின்றேன் என்றால் என் அப்பனை வழிபடுகின்றேன் என்ற அந்த தைரியத்துடன் ஒருத்தர் அந்த பக்தி செலுத்த ஆரம்பிக்கின்றார். பார்த்தீங்களா, அது தைரியம்னு கூட சொல்ல முடியாது. காதலின் காரணமாக, அன்பின் காரணமாக பிறர் அந்த சொல்லையெல்லாம் ஒரு பொருட்டாகவே கருதாமல் அந்த உன்னதமான பக்தியை இறைவன் மீது செலுத்த ஆரம்பிக்கிறார்கள் அல்லவா, அந்த இடத்தில் தான் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். சிவபக்தர்களோ சிவனடியார்களோ எல்லாத்தையும் கடந்து வந்தவர்கள் அப்படிங்கிறது நிதர்சனமாக பார்க்கக்கூடிய விஷயம்தானே. நான் ஒன்றும் இல்லாததை சொல்லவில்லையே. கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்து நெற்றி நிறைய இறைவனின் அந்த திருநீரை பூசி இருப்பதை கண்டால் சாதாரணமாக கருத்து சொல்லாமல் நகர மாட்டாங்க. நிறைய பேர் இருப்பாங்க, என்னப்பா இப்படி இருக்க, ரொம்ப கஷ்டம் வருமே அப்படின்னு கேட்காதவங்கள உங்களால் சொல்ல முடியுமானா? கிடையாது. அந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிங்களா? இல்லை, சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், இப்படித்தான் யதார்த்தத்தில் சொல்லுவாங்க. ஏனோ தெரியவில்லை, இறைவனின் அருமை பெருமையை அனைவரும் உணர்ந்து கொள்ளக்கூடாதுன்னு சில பேர் அப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல. அவருடைய அன்பு, அவருடைய கருணை யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அவருக்கு தானே கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் தாண்டி நம்ம கழுத்தில் ருத்ராட்சமும் நெற்றி நிறைய நீரும் ஏறி இருக்கிறது அப்படின்னா அவருடைய அருட்கருணையினால் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுலேயும் இதையும் தாண்டி இப்போ கழுத்தில் ருத்ராட்சமால நெத்தியில் விபூதி இருக்கும்போதே நம்ம ஒரு கர்வமான அந்த ஒரு சிவனடியாராக இருந்தாலும் உள்ளத்திலே அன்பு பீரிட்டு பிறரை ஏமாற்றாமல் சத்தியத்தின் வழியில் தர்மம் தவறாமல் தனது 5 புலன்களையும் அடக்கி இறைவனின் மீது மட்டுமே தனது அந்த எண்ணங்களை குவித்து அவரையே வழிபடக்கூடிய அந்த ஆற்றலை பெற்ற சிவனடியார்கள் நிஜமாவே சிவமாக மாறியவர்கள். அவர்களிடம் ஆசாபாசம் இருப்பதில்லை. இந்த ஆமை சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஓட்டுக்குள்ளே தன்னை பதுக்கி வச்சுக்கிற மாதிரி 5 புலன்களையும் அடக்கி, ஏன்னா அந்த 5 புலன்கள் காரணமாகத்தான் பல பிரச்சனைகளே இந்த மானுட பிறவியில் உண்டாகின்றன. உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு, இச்சைகளுக்கு ஆட்பட்டு செல்வதனால்தான் பல பிரச்சனைகள் வருகின்றன. அவ்வாறெல்லாம் இல்லாமல் அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி அதை கட்டுப்படுத்தி 5 புலன்களையும் கட்டுக்குள் கொண்டு தனது உணர்ச்சிகளை, அந்த உணர்வுகளை சிவனின் மீதே அந்த அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப கூர்மையாக அவரையே நோக்கி அப்படியே அவரின் மீது தியானத்தில் நிறுத்தி தன்னை ஒருநிலை செய்து கொண்டு அதன் வாயிலாக அவர்கள் மீது பக்தி செலுத்துகின்ற அடியார்கள் இருக்கிறார்களே, அப்பப்பா அதெல்லாம் இறைவனோட வரம். அப்படியெல்லாம் எல்லாத்துக்குமே கிடைக்க பெற்று வருவதில்லை. ஏன்னா
முதல் நிலையிலேயே பாதி பேர் வெளியே போயிடுறாங்களே. அவரை கும்பிட்டா இப்படி வரும் அப்படி வரும்னு பல பேர் இல்லாத போல் அதை சொல்லும் போதே பயந்து வெளியே போயிடுறாங்க. வேணாம் நம்ம வாழ்க்கையில் இப்போ இருக்க மாதிரியே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு அப்பயே முடிஞ்சு போச்சு. அதையும் தாண்டிய படிநிலைக்கு அடுத்த நிலைக்கு யார் வருகிறார்கள் அப்படின்னா துணிந்தவர்கள். துணிந்தவர்கள்னா எதற்கும் துணிந்தவர்கள். இறைவனை வழிபடும் போது அப்படி ஒரு துன்பம் வந்துவிடும் என்றால் வந்துவிட்டு தான் போகிறது. நான் யாரை வழிபடுகின்றேன்? சர்வேஸ்வரனை வழிபட போகின்றேன். என்னை கைவிட்டு விடுவாரா அவரு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் வர்றாங்க இல்லையா, அது அந்த எண்ணம் இருக்கிறது இல்லையா, அதுதான் அவங்கள அடுத்த படிநிலைக்கு கொண்டு செல்வது. உண்மையாக சிவபெருமானை வழிபடும் போது வருகின்ற துன்பமோ இன்பமோ எதுவுமே ஒரு பொருட்டல்ல. மனிதராக பிறந்தால் மட்டுமல்ல, எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சோதனை காலகட்டத்தை அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்னும் பொழுது சிவபக்தியில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த சோதனையான கிடையாது. அப்படியே இருந்துட்டு போகுது. இப்போ பொண்ணை நெருப்பில் காட்டி காட்டி அடிக்கும் போது தான் அது பல ஆகுது. என்னோட பக்தியை இந்த உலகத்திற்கு நிரூபிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இறைவன் செய்கின்ற திருவிளையாடலில் நானும் ஒரு பொருளாக இருக்கின்றேன் அப்படிங்கும் போது அது பெருமை தானே. இதில் பெருமை சிறுமை இல்லை, சொல்வதற்காக சொல்கின்றேன். அப்போ இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, உண்மையான அடியார்கள் மத்தியிலே எந்த இடத்துலையும் தயக்கம் இருக்காது. இறைவனை வழிபட்டால் இப்படியாகும் அப்படியாகும் எதுவுமே இல்லை. இறைவனை வழிபட்டால் எனக்கு 5 லட்சம் கொடுப்பார் 10 லட்சம் கொடுப்பார் எதுவுமே கிடையாது. இறைவனை வழிபட்டால் அதை செய்வார் எதுவுமே கிடையாது. இறைவனை வழிபட்டால் இறைவனை வழிபடுகின்றேன், இறைவனை வழிபடுகின்றேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான். அவரை வழிபடணும், அவர் நினைவிலேயே இருக்கணும். எல்லாம் மாயையில் கட்டப்பட்டு நிறைய தப்பான வழிகளுக்கெல்லாம் போய்கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நம்மை நெறிப்படுத்தி நம்மை ஒரு நல்வழியிலே அழைத்து செல்கின்றார் பரம்பொருள். அப்படிங்கும் போது அது பெரிய கொடுப்பனைங்க. அது இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத கொடுப்பனை. அது நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். அப்போ அந்த இடத்துல நம்ம எவ்வளவு பெரிய தவம் செஞ்சோமோ, எவ்வளவு புண்ணியங்கள் செய்தோமோ தெரியவில்லை. இறைவன் நம் மனதிலே சிவபக்தியை விதைத்திருக்கிறார். அந்த இடத்துல சிவனை நினைத்து கொண்டு அந்த சத்தியத்தின் வழியில் நடக்கக்கூடிய அந்த தர்மத்தை கடைபிடித்து வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். அப்படிங்கும் போது நம்மெல்லாம் பெரிய கொடுப்பனைசாலிகள். சிவா என்று சொல்வதற்கே பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்வதற்கு பல பிறவிகளில் நாம் பல புண்ணியங்களை சேர்த்திருக்க வேண்டும். அப்படி இருக்கையிலே எந்த நேரமும் அதே எந்த காலத்திலும் சரி அவருடைய நினைவிலேயே அவர் பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிங்கும் போது இதை எத்தனை ஜென்மங்களோட புண்ணியம் நம்மளால் சொல்ல முடியுமா? முடியாது. அதையெல்லாம் தாண்டி அவருடைய கருணை பார்வை அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம புண்ணியம் செய்திருந்தால் மட்டும் இறைவனுடைய நாமத்தை சொல்லிவிட முடியுமானா, அவருடைய அருளினால் அவருடைய கருணை பார்வையினால் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். அவருடைய மந்திரத்தை சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை நமக்கு நல்கியிருக்கின்றார் இறைவன். அப்போ அதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் வாயிலாக நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எல்லாம் சிவமே, எல்லா உயிரும் சிவமே, எல்லா பொருளும் சிவமே. யார்களே, திருவாசகம் என்னும் தேன் இப்பொழுது மின்னணு வடிவில் வந்துட்டு நம்ம sivapitthan.com அப்படிங்கிற இணையதளத்தில் வந்துட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. நேரம் கிடைக்கும் பொழுது கட்டாயமாக படியுங்கள். பெரும்பாலும் சிவனை வழிபடுதல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவ்வளவு சாதாரண விஷயமா சிவனை வழிபடுறது அப்படின்னா அதுதான் கிடையாது. எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அனைவருமே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. சிவன் அப்படிங்கிறவர் யாரென்றே தெரியாத சூழ்நிலையில் இந்த உடம்பில் கலந்து இந்த உயிரில் கலந்து நானாக இருந்து என்னை செயல்படுத்தி என்னை ஒரு நெறிப்படுத்தி இன்னும் எனக்குள் ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தி இந்த உடலை இடமாக கொண்டு நான் கொண்ட வினைகளை அழிப்பதற்காக செயல்பட்டு என்னை ஆட்கொண்டிருக்கின்றார். அப்படிங்கும் போது அந்த சிவபக்தி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் இல்லைங்களா? அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அடியார்களே. அவர் ஆட்கொண்டு விட்டார். அப்படிங்கும் போது நம்ம உடலை இடமாக கொள்கின்றார். இடமாக கொண்டு நம்முடைய கர்மான்னு சொல்லக்கூடிய அந்த வினைகளை அவரே அளிக்கின்றார். அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த இடத்துலையுமே நான் அப்படிங்கிற அந்த அகங்கார நான் இருக்குல்ல, அது வந்துட்டு தலைக்கேறாம பார்த்து கொள்வதும் சிவபெருமானை அதற்கான பக்குவத்தை நல்குகின்றார்.
அதே சமயத்தில் உண்மையாக நாம் தேடுகின்ற அந்த நான் அப்படிங்கிறது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் அதுக்கு சிவபெருமானோட அருள் வேண்டும், அவரோட அந்த கருணை பார்வை வேண்டும். ஏன்னா அவர் நம்மை பக்குவப்படுத்தி விடுகிறார் அப்படிங்கும் போது அதுக்கப்புறமா அந்த நான் அப்படிங்கிற விஷயத்தை தேடுதல் ஆரம்பிக்கும் பொழுது கட்டாயமான அதற்கான விடை வந்துட்டு கிடைக்கின்றது. அதை தெரிந்து கொண்டவர்கள் வந்துட்டு ஞானிகள் ஆகின்றார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. சிவனோட அருளை பெற்றவர்கள் ஆகிறார்கள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஒரு சாதாரண மனிதனுக்கும் சிவனால் ஆட்கொள்ளப்பட்டவருக்குமான வித்தியாசம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, பல ஆயிரம் கோடி ரூபாயை கொண்டு போய் சிவனால் ஆட்கொள்ளப்பட்டவரிடம் கொடுத்தால் கூட அதை வெற்று காகிதமாகவே பார்ப்பார்கள். ஒரு 1000 ரூபாய் நோட்டை கொண்டு போய் சாதாரண ஒரு மனிதன்ட்ட நீட்டினோம்னா, இது உங்களுதான் கேட்டால் ஆமான்னு வாங்கி வைத்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். அதை வந்துட்டு பெரிய மதிப்புமிக்க பொருளாக பார்ப்பார். இது மட்டும் இல்லை, எப்போவுமே வந்துட்டு புகழ் அப்படிங்கிறதுக்கோ செல்வம் அப்படிங்கிறதுக்கோ இந்த மண்ணுலக வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கோ இல்லை எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், அந்த விண்ணுலக வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் சிறந்தது அப்படின்னோ, அல்லது திரும்ப திரும்ப பிறக்கணும் அப்படின்னோ, அல்லது திரும்ப இந்த பிறப்பு சுழற்சி இறப்பு சுழற்சிக்குள்ளே மாட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இப்போ நம்ம சொன்ன எதுவுமே வந்துட்டு இருக்காது. ஒருவேளை நம்ம சிவனால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டால் அவ்வளவு அரும்பெரும் சக்தி. அவரால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டார், அவரை பாட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும், அவரை தேட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும், அவரையே சரணடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமே தவிர கோடி கோடியாக சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமோ, உலகத்தில் நான் தான் புகழ் பெற்றவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணமோ, நான் தான் அனைவருக்கும் மேலானவன் அப்படிங்கிற எண்ணமோ, அதே போல் இந்த வாழ்க்கை எப்படிங்கிறது ரொம்பவே ஆனந்தமானது, நான் இங்கேயே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எதுவுமே வந்துட்டு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு இருக்காது. அதுதான் எல்லாம் அப்படிங்கிறத உணர வச்சிடுவார். மெய்ப்பொருள் அல்லவா? இப்போ நிழல் நிஜம் ரெண்டும் ஒரே மாதிரியே தான் சில நேரத்தில் இருக்கும். நிழல் தான் உண்மைன்னு பிடிச்சிக்கிட்டவங்களுக்கு வேறு வழியே இல்லை, அவ்வளோதான் அவங்க காலம் கழிந்து விடுகிறது. ஆனால் நிஜம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, மெய்ப்பொருள் அப்படின்னு, அந்த மெய்ப்பொருளோட காலடியில் இருந்தால் போதாதா? இறைவனின் காலடிப்படுகின்ற இடத்தில் ஒரு துகளாக இருந்து விட்டால் போதும் அப்படிங்கிற அந்த ஆசை தானே எல்லாத்துக்குள்ளேயுமே, நமக்குள்ளேயுமே அதுதானே இருக்குது, ஓங்கி இருக்கும் இல்லையா? கட்டாயமாங்க எப்போவுமே பக்தி செலுத்துதல் அப்படிங்கிறது மிக உயர்ந்தது, அவ்வளவு எளிதாக வந்துவிடாது. அதாவது இந்த உடல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம், அப்படி தானுங்களே? நம்மளை கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஆரம்ப காலகட்டத்தில் இந்த உடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், இந்த உடல் அழகு அப்படிங்கிறது எல்லாத்த விட முக்கியம், பார்க்கறதுக்கு அழகாக லட்சணமாக இருக்கணும், ரொம்ப ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருக்கணும், அதற்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி, நன்மையோ தீமையோ ஒரு ஜான் வயிற்றுக்காக தானே அப்படின்ட்டு அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு பிறர் வயிறு நிரம்பாவிட்டாலும் பரவாயில்லை என் வயிறு நிரம்பணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் வந்துட்டு ஓடுவோம். எல்லாருக்கும் இயல்பு தான், அதில் யாரும் மாற்றுக்கருத்து இல்லை. அப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எப்போ என்னானே தெரியாமல் இறைவனோட ஞாபகம் நமக்கு ஏற்படும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். சில பேர்த்துக்கு இன்பத்தோட உச்சியில் அதீத இன்பமாக இருக்கும், அதுக்கு மேலே ஒரு இன்பத்தை என்னால் அனுபவிக்க முடியாதுன்னு மனித பிறவியில் கிடைத்த உச்சபட்ச இன்பமாக அவங்க நினைத்து கொள்ளும் அந்த சமயத்தில் வந்துட்டு இறைவன் தலையில் லைட்டாக தட்டுவார். அப்படி தட்டும்போது அவர் ஆட்கொள்கிறார் அப்படிங்கும்போது அவங்க அப்போ இருந்து கொஞ்சம் இறை தேடலில் வந்துட்டு செல்வார்கள். சில பேர் வந்துட்டு அது மமதையாகி கர்வமாகி அதுவும் வேறு மாதிரியும் திருவிடும். சில பேர்த்துக்கு இப்படி ஆட்கொள்தல் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில பேர் வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தோட விளிம்புக்கே போயிடுவாங்க. என்னப்பா வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்துட்டு இறைவனை உணர்ந்து கொள்பவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் வரும்போது தான் இது எதுவுமே நம்மளால் சமாளிக்க முடியாதா, அப்போ யாருனாலும் இது முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது எல்லையற்ற அந்த ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோம். அந்த நேரத்தில் இறைவனை உணர்ந்து கொள்ளும் போது அவர் நம்மை ஆட்கொண்டு விடுகிறார். சில பேருக்கு வயசு வித்தியாசமெல்லாம் இல்லை. 5 வயசு குழந்தை ரொம்ப அற்புதமாக பேசும், இறைவன் ஆட்கொண்டு இருப்பார். 10 வயசு குழந்தை அப்படியே சாக்ஷாத் நம்ம சிவபெருமானை பார்த்த மாதிரியே இருக்கும், ரொம்ப ஞானம் பெற்ற குழந்தைகளாக இருப்பார்கள். அந்த மாதிரி வயது வித்தியாசமெல்லாம் இல்லை இறைவன் ஆட்கொள்வதற்கு. எந்த நேரத்தில் அவர் நம்மை ஆட்கொள்வார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சில பேர் வந்துட்டு அதை கரெக்டாக கணிச்சிடுவாங்க. இந்த நேரத்திலிருந்து என்னோட வாழ்க்கையே மாறுச்சு, அப்பன் என்னை தொட்ட மாதிரி இருந்துச்சு, என்னை கட்டி அணைத்த மாதிரி இருந்தது, என் தலையில் கொட்டின மாதிரி இருந்தது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்ம அப்படியே சிவபெருமானே அப்படின்னு அப்படியே போயிருப்போம். அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையே மாறி இருக்கும். இந்த உடல் சார்ந்த இன்பங்களுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டோம்.
அடியார்கள் எப்பொழுதுமே அப்படித்தான். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற இறைவனை எண்ணி 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 அப்படியே மகிழ்ந்து கண்ணீராய் வடிந்து அப்படியே உருகி இன்னும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத இன்பத்தை எல்லாம் பெற்றிடுவார்கள். அந்த இன்பத்தை நம்ம எப்படி சொல்ல முடியாது, கட்டாயமாக முடியாது இல்லையா? அப்படி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த உடல்ல இருக்கிறதே அவங்களுக்கு பெரிய சோதனையா இருக்கும், வேதனையா இருக்கும். எம்பெருமான் ஈசன் இருக்கின்ற இடத்தை அறிந்து கொண்ட பின்பு அவருடைய எல்லையில்லா அந்த ஆற்றலை உணர்ந்து கொண்ட பிறகு, அந்த பேராற்றலை உணர்ந்து கொண்ட பிறகு, அந்த பேரானந்தத்தை உணர்ந்து கொண்ட பிறகு இந்த உடலானது சுமையாகிறது. திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் ஐயா ஒரு இடத்துல குறிப்பிடுவாங்க, வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றே நம்மை யாரனே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வினைப்பிறவி சாரோமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனை. இந்த வரிகளை நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம். அந்த வரிகளில் இருப்பதை ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இது இறைவனால் மாணிக்கவாசக பெருமான் ஆட்கொள்ளப்பட்டதற்கு பிறகு அவர் பாடுகின்றார், இந்த உடலில் என்னால் இருக்க முடியவில்லை, என்னால் இருக்க முடியாது, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது பெரிய சுமையாகின்றது அப்படிங்கிற மாதிரி. நமக்கு இறைவன் ஆட்கொண்ட பிறகு நமக்கு என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் மாணிக்கவாசக பெருமான் அழகாக அந்த வார்த்தைகளாக கோர்த்து சொல்கின்றார். இந்த உடலில் என்னால் இருக்க முடியாது ஐயா, நான் உன்னை உணர்ந்து கொண்ட பிறகு இந்த உடலில் இருப்பதில் என்ன லாபம் எனக்கு? மெய்ப்பொருளாம் சிவபெருமானை உணர்ந்து கொண்ட பிறகு யார் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு பிறப்பு இல்லை, அந்த பிறப்பை அறுப்பவனே நீதான். அந்த உண்மை பரம்பொருளை உணர்ந்து கொண்ட பின்பு இந்த உடல் எனக்கு தேவையா அப்படிங்கிற அந்த எண்ணம் உண்மைதானுங்களே. அந்த பேரின்பத்தை உணர்ந்து கொண்ட பின்பு இந்த உடல் அப்படிங்கிறதே பெரிய சுமையாகி விடுகிறது. சுமை அப்படிங்கிறத விட உண்மை பொருளை தெரிந்து கொண்ட பின்பு இந்த உடலை அலங்காரப்படுத்த வேண்டும், அழகுபடுத்த வேண்டும், பேணி பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் போயிடுது. உண்மை யாரு? உண்மை பொருள் எது? ஐயன் தான், வேற யாரு? எல்லாமே என்னை சுற்றி பொய்யா இருக்கே, நீ மட்டும்தானே உண்மையா இருக்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உணர்ந்து கொண்ட பின்பு நம்ம எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. அந்த உண்மை பரம்பொருளை நினைத்து கொண்டிருக்கும் போது இந்த உடல் பாரமாகிறது, அல்லது இந்த உடல் இல்லாதது போலே நமக்கு ஆகிவிடுகிறது. அதுதான் உண்மை சொல்ல போனால். இந்த உடலில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத மறந்து சில பேர் இறைவனோடு கலந்திருப்பார்கள். அவர்களெல்லாம் பார்த்தா காலில் விழுந்து கும்பிடணும் போல இருக்கும். தன்னிலை மறந்து இறைவனோடு கலந்த அந்த இன்பத்தில் இருப்பவர்கள் பெற்ற பேரு, இறைவா எல்லா அடியார்களுக்கும் கிடைக்க வேண்டுமே அந்த இன்பம் அப்படிங்கிற அந்த ஏக்கம் எல்லாத்துக்குள்ளேயும் ஏற்படும். அவ்வளோ அற்புதமான உணர்வு. அப்போ இந்த உடல் அப்படிங்கிற விஷயம் இறைவனை உணரும் வகையில் கட்டாயமாக தேவை. உணர்ந்த பின்பு இந்த உடலே இல்லாமல் போவதுதான் மிகச்சிறப்பான விஷயம். அதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உடலை மறந்த நிலை, அப்படியே இறைவனோடு கலந்த நிலை, அது பேரின்பத்தை நல்கும் நிலை அப்படிங்கிறத யாருனாலையும் மறுத்து பேச முடியாது. அந்த இன்பத்தை உணர்ந்தவர்கள், ஐயனை உணர்ந்தவர்களுக்கு மறுபிறவி இல்லையாம், அந்த மறுபிறவியை அறுப்பவன் எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சிவபெருமான், சிவன், இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கும் பொழுது நாம் ஒரு வினாடி அல்லது அதற்கும் குறைவாக ஒரு ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய அந்த நிலைமையானது நம்முள் இருக்கிறது. அப்படிங்கும் போது நம் பெரிய அதிர்ஷ்டசாலிகள். கண்டிப்பாக இது அடியார்கள் எல்லாத்துக்குமே நிகழக்கூடிய ஒரு விஷயம். எந்த இடத்துல இருந்தாலும் யாராவது ஒருவர் ஓம் நம சிவாய அப்படின்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு நம்ம திரும்பி பார்ப்போம். நம்ம அறியாமல் நம் வாயில் அந்த மந்திரமானது வரும். யாராச்சும் ஒருத்தரை சிவா அப்படின்னு கூப்பிட்டா போதும், நம்ம அந்த சிவபெருமான் நம்மளை கூப்பிடுவதாக உணர்ந்து திரும்பி பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கும். அடியார்கள் உருகி அவரையே நினைத்திருக்கும் பொழுது எந்த பெயரை சொன்னாலும், எந்த மந்திரத்தை சொன்னாலும் அது அவர் நாமமாகவே தோன்றும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நம்ம எந்த தெய்வத்தோட பெயரை சொன்னாலும் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறவர் யார் அப்படின்னா எம்பெருமான் ஈசன் தான் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு வந்து விடுவோம். சாதாரணமாக அந்த நிலைமைக்கு வந்துவிட முடியுமா அப்படிங்கிறதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இந்த பிரபஞ்சம் தோன்றி, இந்த உலகம் தோன்றி எத்தனையோ கோடி ஆயிரம் ஆண்டுகள் கூட ஆயிருந்திருக்கலாம். இன்னும் அறிவியல் பூர்வமாகவோ ஆன்மீகமாகவோ பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் நாம் அதை அறிந்ததில்லை அல்லவா? இன்னும் அது ஆராய்ச்சிக்குட்பட்டது, இன்னும் தேடுதலுக்கு உட்பட்டது, இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலம் முதல் அல்லது இந்த பூமி தோன்றிய காலம் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா
இது படிப்படியான பரிணாம வளர்ச்சிகளை அடைந்து வந்திருக்கிறது. பல்வேறுபட்ட இனக்குழுக்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். அதில் எல்லாமே இடப்பெயர்வு இப்படியெல்லாம் நடந்து அல்லது ஒரு பண்பட்ட சமூகமாக அவர்கள் மாறி அதன் பின்னர் அந்த தெய்வ நிலையை அடைய வேண்டும் என்று முதலில் யாரோ ஒருவருக்கு அந்த உணர்வு தோன்றி அதில் வெற்றியும் கண்டு அதன் மூலமாக பலருக்கும் தான் அறிந்ததை சொல்லி இந்த ஞானத்தை அனைவருக்குள்ளும் வளர்த்திருக்கிறார்கள். அப்படின்னா அந்த முதல் மனிதர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? அந்த ஞானம் அவருக்கு எப்படி பிறந்திருக்கும்? இதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அதுதான் அந்த பேரானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த பேராற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. தான் இருப்பதை, தன்னுடைய இருப்பை ஒருத்தருக்கு உணர்த்தி அவருக்குள் அந்த தாகத்தை ஏற்படுத்தி ஆன்மீக உணர்வை ஏற்படுத்தி அந்த பிறவா நிலை வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி அவரை குருவாக கொண்டு அதன் முதலாக பல்வேறு நபர்களுக்கு அதை பற்றி உரைத்து அவர்களுக்குள்ளும் அதை வளர்த்திருக்கின்றார். அப்படிங்கும்போது அந்த இருப்பு, அந்த இறைவனின் இருப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் யோசித்து பாருங்களேன். இப்போ நம்ம இருக்கோம், நமக்கு கொஞ்சம் அனுபவப்பட்ட வகையில் நிறைய பேர்த்துக்கு சிவ அனுபவங்கள் அல்லது சிவனை பற்றி பேசக்கூடிய அந்த விஷயங்கள், இந்த மாதிரி சிற்றறிவு அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் ஏற்பட்டு இருக்கிறது ஏதோ ஒரு வகையில். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் எதுவுமே இல்லாமல் முதலில் அந்த இறைவனை உணர்ந்தவர்கள் அப்படிங்கும் போது அவங்களாம் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள். ஒன்றே ஒன்று நினச்சிக்கணும், பிறவா நிலை வேண்டி யார் ஒருவன் அடுத்த நகர்விற்கு நகர நினைக்கின்றானோ அவனுக்கு இறைவனின் அருட்கடாட்சம் கிடைக்கும். அதிலும் சிவபெருமானோட அருட்கடாட்சம் அவர்களுக்கு தெளிவாக கிடைக்கும். பிறவா நிலை வேண்டும் இறைவா, உன்னையே சரணடைய வேண்டும் இறைவா, இந்த பிறவி அப்படிங்கிறது என்னை எரிக்கிறது, நான் இந்த அனலில் தகித்து கொண்டிருக்கின்றேன், என்னால் முடியாது இந்த உடலோடு இருப்பதற்கு அப்படின்னு அந்த ஏக்கத்தோடு இருப்பவர்களுக்கு அந்த இறைவனின் அருட்கடாட்சம் கிடைக்கும். இந்த பூத உடலை விட்டு உன் பாதத்தை சேர்ந்தடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு சிவபெருமானோட அருட்கடாட்சம் உண்டாகும். அதற்கான வழிகளையும் அவர் ஏற்படுத்தி தருவார். மாறாக இறைவன் இல்லை என்று கூறுபவர்களுக்கோ அல்லது இறைவனை என்னால் உணர முடியவில்லை, நான் எது செய்தாலும் இறைவனை என்னால் உணர முடியவில்லை அப்படின்ட்டுலாம் இருக்கிறவங்களுக்கோ அல்லது எந்த நினைவும் இல்லாமல் ஆடம்பரத்தில் திளைத்து கொண்டிருப்பவர்களுக்கோ இன்னும் என்னென்ன காரண காரியங்களால் இறைவனை மறந்திருப்பவர்கள் யாவரும் மாயைக்கு ஆட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த மாயை அப்படிங்கிற அந்த போர்வை போர்த்தியதின் காரணமாக உண்மையாக அந்த இறைவனின் இருப்பை உணர முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் இறைவனை சரணடைந்து இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்கு உண்டாகின்றது என்றால் அந்த மாயையிலிருந்து விடுபட்டு வருகிறார்கள். அந்த பிறவா நிலையை தரக்கூடிய பெருமான் ஈசனை சரணடைய நினைக்கிறார்கள். அப்படிங்கும் போது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். இதில் யாருக்கு இறைவன் வழிகாட்டுவார்? எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருந்தாலும் யார் எதை தேடுகிறார்களோ அதற்கான வழியைத்தான் இறைவன் கொடுக்கின்றார். யார் எதை தேடுகிறார்களோ அதற்கான வழியை இறைவன் காட்டுகின்றார். எனக்கு பணம், பொருள், இந்த மாதிரி இன்பம் வேணும் அப்படின்னா அதற்கான வழியையும் காட்டுகின்றார். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், பிறவா நிலைதான் வேண்டும், உன் பாதத்தை நான் சரணடைய வேண்டும்னா அதை அடைவதற்கும் அவர் வழியை காட்டுகின்றார். என்ன அந்த வழி கரடுமுரடாக கூட இருக்கும். ஏன்னா அவ்வளவு சாதாரணமாக இறைவனோட பாதத்தை சரணடைய முடியாதல்லவா. எளிதில் பயப்படக்கூடியவராயும் இறைவன் அப்படின்னா கிடையாது. அப்போ அவ்வளவு பேர் ஆற்றலை நான் சென்றடைய வேண்டும், அவரின் பாதத்தை சரணடைய வேண்டும்னா பல தடைகளும் பல சோதனைகளும் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி நான் அவர் பாதத்தை சென்றடைய வேண்டும் என்றால் அவரோட கருணை அந்த இடத்தில் தேவைப்படுகிறது. அது பிறவா நிலை வேண்டுபவர்களுக்கு அந்த வாய்ப்பையும் அவர் நல்குகின்றார். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் இறைவனின் பாதத்தை சென்றடைய முடிகின்றது, இறைவனின் கருணையை பெற முடிகின்றது. இதில் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இறைவன் ஒருவரை ஆட்கொள்ள நினைக்கின்றார் என்றால் கண்டிப்பாக அவர் அந்த பிறவா நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களை எம்பெருமான் ஈசன் ஆட்கொள்கின்றார். அவர்களுக்குள் தன் இருப்பை உணர்த்துகின்றார். அந்த பேராற்றலை, பேரானந்தத்தை உணர்த்துகிறார். எல்லாமே இறைவன், எல்லாமே மாயை அப்படிங்கிற மாதிரி நம்ம உணர்ந்து கொண்டோம். அப்படிங்கும் போது அந்த அருட்பெரும் சுவையை, அந்த கருணை கடலை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அப்படிங்கும் போது அதை விட பேரானந்தம் வேறு என்னவாக இருக்க முடியும்? நம்ம அதிகபட்சம் என்ன எதிர்பார்த்துருவோம்?
அதிகபட்சமாக என்ன எதிர்பார்த்துருவோம்? எதையுமே எதிர்பார்க்கறது இல்லையே. இறைவன் அப்படிங்கிற அந்த ஒரு கருணை கடல், எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிற அந்த கொடை என்னை ஆட்கொள்ள வேண்டும், நான் அவர் பாதத்தை சரணடைய வேண்டும், இனி இந்த பிறவியே இல்லாமல் உன் பாதத்தில் அப்படியே கிடையாக கிடக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தானே நமக்குள்ள. அது ஆழமாக வேரூன்ற அதற்கான வழிகளை காட்டி அதற்கு தகுந்தாற் போல உங்களை பக்குவப்படுத்தி தன்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்வார் எம்பெருமான் ஈசன். அவரோட மந்திரங்கள் பல்லாயிரம் மந்திரங்கள் இருந்தாலும் அதை ஒவ்வொன்றாக சொல்ல நீங்கள் எந்த மந்திரத்தை சொன்னாலும் அந்த மந்திரத்தின் மூலப்பொருளாக இருந்து உங்களை ஆட்கொள்வார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. எல்லையற்ற இன்பத்தை நல்கக்கூடிய இறைவன் உங்களுடைய எல்லா வேண்டுதல்களையும், வேண்டுதல்னா என்ன சொல்கிறோம், நம்மளோட மனம் எதை எதிர்பார்க்கின்றதோ, நாம் எதை எதிர்பார்க்கின்றோமோ அதற்கு ஏற்றாற்போல பல வழிகளை காட்டி அதன் உடனாகவே இருந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து அவரை சரணடைவதற்கான தெளிவான பாதையை உங்களுக்கு காட்டுகின்றார். அதற்காக முதல் படியை எடுத்து வைக்க வேண்டியது மட்டும் நமது கடமை அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அடியார்களே. வாழ்க்கையில் இன்பம் வரும்போது ஏன் வருது அப்படிங்கிற அந்த கேள்வியை இறைவனிடம் நாம் யாருமே கேட்பதில்லை. ஆனால் துன்பம் வரும்போது மட்டும் இந்த துன்பத்தை ஏன் கொடுத்தா, எப்படி வந்தது என்று அலசி ஆராய்ந்து கொண்டிருப்போம். இந்த இன்பமும் சரி துன்பமும் சரி பிறரால் வருவதில்லை, இறைவனால் வருவதில்லை, எல்லாம் நம்மால் அப்படிங்கிற அந்த விஷயம். அதாவது அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோன்னா, என்னால் இந்த ஜென்மத்தில் நான் அனுபவிக்கின்ற எல்லா இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் நானே தவிர பிறர் அல்ல. பிறர் ஒரு வேலையை செய்கிறார்கள் அப்படிங்கும்போது அதற்கான பலனை அவர்கள்தான் அனுபவிக்க முடியும். ஒரு வேலை செய்கிறாங்க, கடினமான வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கான ஊதியம் யாருக்கு கொடுக்கணும்? அந்த வேலை செய்கிறவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு அந்த வேலையை வேடிக்கை பார்த்த உங்களுக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதே போலத்தான் நமக்கு வருகின்ற நன்மையாகட்டும் தீமையாகட்டும் எல்லாம் நம்மால் விளைந்தவையே அப்படிங்கிற அந்த தெளிவு அப்படிங்கிறது இந்த பிறவியில் நமக்கு கட்டாயமாக தேவைப்படக்கூடிய ஒன்று. ஏன்னா இன்பம் வரும்போது எல்லாத்தையுமே மறந்துடுறோம். எது கடவுளை முதற்கொண்டு மறந்துடுறோம். எல்லாத்துக்கும் காரணம் நான் செய்த புண்ணியத்தின் காரணமாக தான் எனக்கு இவ்வளோ நல்லது நடக்குது, நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன்ற அந்த நானை தூக்கி பிடித்து கொண்டு என்னால் தான் இத்தனை நன்மைகளும் விளைந்தது, நான் செய்த தான தர்மத்தின் காரணமாக அப்படின்ட்டு ஒரு கர்வத்தோடு செய்கின்ற அந்த நேரத்திலே வாழ்க்கையில் எங்கேயாச்சும் ஒரு சோதனை காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னா அப்போ மட்டும் இறைவன் மேலே பழியை தூக்கி போட்டுறது. எவ்வளவோ சாமி கும்பிட்றேன், எவ்வளவோ அவரை நம்பி இருக்கே, எனக்கு பாரு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறார் அப்படின்ட்டு. அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இன்பம் ஏன் வந்தது அப்படின்னா அதற்கு காரணம் நான் ஆகின்றேன், துன்பம் ஏன் வந்ததுன்னா இதுக்கு காரணம் இறைவனாகின்றார். அப்படிங்கும்போது இந்த இடத்துல இந்த அறியாமை அப்படிங்கிறது ரொம்ப பெரிதாக வாழ்க்கையில் விளையாட ஆரம்பிக்கின்றது. இன்பமோ துன்பமோ அது என்னால் ஏற்பட்டது, நான் தான் சமாளிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஒருவருக்குள் வருகிறது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க ஆன்மீகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்காங்கன்னு அர்த்தம். இன்பம் வந்தாலும் இறைவனை எதுவும் சொல்ல மாட்டாங்க, துன்பம் வந்தாலும் இறைவனை குறை சொல்ல மாட்டார்கள். மாறாக இதற்கெல்லாம் காரணம் நான் தான், இப்போ இந்த பிறவி சூழலிலிருந்து நான் விடுபடுவதற்கு நீ மட்டும்தான் வழி அப்படிங்கிறத மட்டும் நம்பி இந்த வாழ்க்கையை ஒரு வேடிக்கையாக மட்டும் பார்த்துக்கிட்டு வருவதையெல்லாம் அனுபவித்து கொண்டு அப்படியே காலத்தை நகர்த்தி கொண்டே செல்வார்கள். ரொம்ப சிறப்பான மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. துன்பம் வந்தால் சிரிங்கன்லாம் சொல்கிறதில்ல, துன்பம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு வாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறது. ஏன்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் அல்லது இந்த ஜென்மத்தில் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த கர்மாவின் பலனைத்தான் நாம் இந்த இடத்துல துன்பமாக அனுபவிக்கின்றோம். அப்படிங்கும்போது அதிலிருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத விட அதை அனுபவிக்க வேண்டும், அதோட அந்த கர்மாவை அத்தோடு முடிச்சிடணும். இதை தள்ளி போட்டு இன்னும் பல பிறவிகளை எடுத்துக்கொண்டு இருக்க முடியாது. எவ்வளவு இருந்தாலும் இறைவனை கடுமையாக, அதாவது ரொம்ப பிடிவாதமாக பிடித்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து கொஞ்சமாக உங்களை அந்த வழி தெரியாமல் இறைவன் வெளியே கொண்டு போய் விடுவார். ஆனால் கடைசி வரல அந்த நம்பிக்கை முக்கியம். சடார்னு சொல்கிறது, வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்துட்டாலும் பரவாயில்ல, இந்த உறவுகள் பிரிந்து போகும்போது வருகின்ற கஷ்டத்தை எப்படி ஈடுகட்டுவது அப்படின்னம்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் எல்லா உறவுகளும் பிரிவது தான்.
இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மனிதனை காட்ட முடியுமா? பிறந்ததிலிருந்து அவனுடைய இறப்பு காலம் வரை எந்த உறவுகளையும் விட்டு அவன் பிரியவில்லை, அவனுக்கு எந்த இழப்புமே அந்த மாதிரி இருந்ததில்லை, அந்த வழியே அவனுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தில் அல்லது இந்த உலகத்தில் இருந்த யாரையாவது ஒருத்தரை அடிக்கோடிட்டு காட்ட முடியுமா? அந்த வழியே தெரியாமல் சென்றவர்கள் அப்படின்ட்டு. அப்படி அந்த வழியே தெரியாமல் சென்றவர்களாக இருந்தால் ஞானம் அடைந்தவர்களாக இருப்பார்கள். பிறப்பும் இறப்பும் இந்த இயற்கையின் நியதி அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்களாக இருப்பார்களே தவிர, அந்த நிகழ்வானது நிகழாமல் யாருமே இந்த பிரபஞ்சத்தை விட்டு சென்றிருக்க முடியாது, பூத உடலை விட்டு பிரிந்திருக்க முடியாது. அது அனைவருக்குமே வரக்கூடியது. என்ன இந்த இடத்துல ஒரு சின்ன நெருடல்னா, சில பேர்த்துக்கு அது இளமை பருவத்திலேயே, அறியா பருவத்திலேயே சில பிரிவுகள் ஏற்பட்டு விடுகிறது. சில பேர் வந்துட்டு அந்த இளைஞர் பருவத்தில் ஏற்படுது. சில பேர்த்துக்கு வயோதிக பருவத்தில் தான் அந்த மாதிரி இழப்புகளை எல்லாம் சந்திக்கிறார்கள். அப்போ இதில் வேணால் வேறுபாடு இருக்கலாமே தவிர, பிரிவு அப்படிங்கிறது, இழப்பு அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலும் எல்லோருக்குமே உண்டு. இதனை வந்துட்டு அடிக்கோடிட்டு இறைவன் என்னிடமிருந்து பறித்து கொண்டார் அப்படின்னா இறைவன் பறித்து கொள்ளவில்லை. எல்லாம் நாம் செய்த நன்மை தீமை அப்படிங்கிறது நாம் செய்த கர்மத்தின் காரணமாக. எளிதாக கர்மம் என்று சொல்லிவிடுகிறீர்களே அப்படின்ட்டு சில பேர்த்துக்குள்ள மனசுக்குள்ளே தோணும், கண்டிப்பாக தோணும். இயல்பாக இருக்கிறவங்களுக்கு அதை தோணத்தான் செய்யும். அந்த இயல்பாக இருக்கிற நிலையிலிருந்து ஒரு படி மேலே போய் சிந்தித்து வருவதற்கு யார் காரணம் அப்படிங்கிறத, நீங்கள் போன ஜென்மத்தில் நான் இதெல்லாம் செஞ்சுருப்பேனா யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறத ஒரு பக்கம் வச்சுருங்க. இந்த ஜென்மத்தில் தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சுருப்பீங்க, அது திருப்பி உங்களுக்கு வந்திருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த தவறுக்கு பலனை நாம் உடனே அனுபவிக்கின்றோம். அது அப்பப்போ அனுபவிக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், ஆனால் மன்னிக்க முடியாத சில தவறுகளாக நாமே அறியாமல் செய்திருக்கலாம். காலகட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும். அந்த காலகட்டங்களிலே நம் முன்ன ஜென்மத்தில் எப்படி இருந்தோன்னு தெரியாது இல்லையா? அப்போ இருந்த ஒரு இருமாப்பின் காரணமாக இல்லை கர்வத்தின் காரணமாக ஏதேனும் தவறு செய்திருக்கலாம். அதற்கான பலனை இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்க கூடுங்கிறத மனதார ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் வரும்போது ஆன்மீகத்தில் ஒரு சிறந்த நிலையில் இருப்போம். எல்லாத்தையும் தூக்கி கர்மா மேலே பழி போட முடியாது. இருந்தாலும் யார் கண்டா நமக்கு அந்த கர்ம தொடர்பு இருந்திருக்கலாம், அது இந்த பிறவியில் நடந்திருக்கலாம். சரி, அப்படித்தான் நமக்கு இழப்பு ஏற்பட்டதே. இளமை பருவத்திலேயே ஒரு இழப்பை நாம் எதிர்கொண்டு விட்டோம் அப்படின்னா காலம் முழுக்க அதே வேதனையில் நாம் இருக்கிறார்களா அப்படி யாராவது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு மறதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாத்தையுமே மறக்கடித்து செய்துவிட்டு அந்த வாழ்க்கையை தொடர வந்துட்டு வழிகாட்டுகிறது.